என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய நேரத்தை தேவையில்லாத விஷயத்திற்காக வீணடிப்பதை நிறுத்திவிட்டு, உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஒரு 20 நிமிடம் இன்று நீ ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் யாரை சந்தித்தால் ஒரு மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் சொன்னேனோ, யாரை சந்தித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நீ நம்புகிறாயோ, அவரை நாளைய தினம் நீ சந்திக்கப் போகின்ற இந்த ஒரு பெரிய மனிதரினுடைய உதவி மட்டும் உன் வாழ்க்கையில் கிடைத்து விட்டது என்றால் அது போதும் என்று நீ எண்ணி இருந்த காலம், உனக்கு நாளை அவரே வந்து உதவி செய்ய போகிறார். அதற்கு அடையாளமாக நான் சொல்லக்கூடிய இந்த அடையாளத்தை கொண்ட ஒருவரை நீ கண்டுவிட்டால் போதும், உன் வாழ்க்கையில் இனிமேல் இவரினுடைய உதவி எப்பொழுதும் கிடைக்காமல் போகாது. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும், இனி என் பிள்ளைக்கு நடக்கும் அத்தனையிலும் மிகப்பெரிய மாற்றம் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையும் யோசித்து இனிமேலும் நீ வருந்த வேண்டாம். உனக்காக நான் இருக்கின்ற காலம், உனக்காக உன் தாய் வருகின்ற காலம், உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் வேறறுத்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய சிந்தனையில் நான் இருந்து உன்னை ஆட்டி படைக்கிறேன். ஏனென்றால் உனக்கு நல்ல சிந்தனைகள் வர வேண்டும் என்பதும், நல்ல விஷயங்களை பற்றி நீ யோசிக்க வேண்டும் என்பதும், நல்லதையே நினைத்து நல்லதையே நீ செயல்படுத்த வேண்டும் என்பதிலும் நான் முழு கவனத்தோடு நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் இனிமேலும் என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை, நீ பெருமகிழ்ச்சியோடு சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது போல உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை நீ பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதனை மறக்காதே. அம்மா உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் உடனடியாக எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து அதை உனக்கு சேர்க்கிறேன் என்றால், இனி என் பிள்ளையின் வாழ்க்கையில் உச்சகட்டத்தை என் பிள்ளை தொட வேண்டும் என்பதுதான் அதற்கு மொத்த காரணமும். இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் என்னவாக மாறும், இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறேன். வராகியை நம்பியதற்கான பலன் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்னென்ன ஆச்சரியங்களை கொடுத்திருக்கிறாள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பல முறை நான் உனக்கு சொல்லி இருந்த ஒரு விஷயம், இந்த பெரிய மனிதர் ஒரு குடும்பத்தினுடைய மூத்தவர். இவரினுடைய உதவி உனக்கு சர்வசாதாரணமாக கிடைக்காது. அதற்கு ஒருவரின் சிபாரிசு வேண்டும். இன்னொருவரை கண்டு நீ அவரிடத்தில் உதவியை கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக அந்த உதவியை அந்த பெரியவர் உனக்கு நடத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்பொழுது உனக்கு நடக்க வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்காதே. எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. தேவையில்லாதது எல்லாமும் உன்னை வந்து சேர்ந்த காலங்கள் எல்லாமும் முடிந்து இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தெளிவாக வந்து சேரத்தான் வேண்டும். என் பிள்ளை தொலைத்தது, என் பிள்ளை கைவிட்டது எல்லாமும் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான். இனிமேல் உனக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இவர்கள் மூலமாக நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலமும் இந்த சூழ்நிலையும் உனக்கான புரிதலை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த நிலையிலும் என் பிள்ளை எதை பற்றியும் அதிகமாக யோசித்து வருந்தாது. உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கான ஒவ்வொரு தெளிவும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க தொடங்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தாயினுடைய அரவணைப்பு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
உள்ளதை உள்ளபடி நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். உன்னை தேடி வரும் விஷயங்கள் அத்தனையையும் இந்த தாயினுடைய அருளால் என் பிள்ளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பொதுவாக அதிகாலை நேரத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தெய்வ வழிபாடு செய்ய தொடங்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ, ஏது நடக்கிறதோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, பிரம்ம முகூர்த்தத்தில் நம்முடைய மனதிற்குள் எந்த ஒரு வேண்டுதலை உறுதியாக வைத்து தெய்வத்தின் முன்னால் நிற்கிறோமோ, அதுவும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையோடும் அன்போடும் அதை சரியாக செய்கிறோமோ, அந்த விஷயம் நிச்சயமாக நம் வாழ்க்கையை மாற்றும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம் வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் வருகின்ற காலங்கள் இனிமேலும் என் பிள்ளையை தத்தளிக்க விட்டுவிடக்கூடாது. என்னுடைய மனதிற்குள், என் பிள்ளையின் மனதிற்குள் இருக்கின்ற பல விஷயங்களுக்கு இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். என் குழந்தைக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதை எல்லாமும் சரியாக இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? என் தங்கமே, காரணத்தோடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கிறது. உனக்கும் அதுபோலத்தான். அம்மா சொல்வது போல சில மனிதர்களினுடைய வருகை, அதாவது தெய்வத்தை தாண்டி சில மனிதர்களின் வருகை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நாம் எல்லோரையும் சந்தேக கண்ணட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் நமக்குள் இந்த மனிதர்களினுடைய அன்பை ஆழப்படுத்தி கொடுக்கும். இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனையும் உனக்கு அது உறுதிப்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இனிமேலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ மனம் வேதனைப்படக்கூடாது. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொள். என் தங்கமே, எந்த ஒரு நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் உன் மனது எதை யோசிக்கிறதோ, உன் மனது எதை தெளிவுபடுத்த நினைக்கிறதோ அது உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. உன் மனது யோசிக்கும் எல்லா சிந்தனைகளும் உனக்கென்று சரியாகவே பிறக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். பல அதிர்ஷ்டங்களை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும். எப்பொழுதும் போல யாரிடமும் கையேந்தி விடக்கூடாது, யாரிடமும் உதவி என்று போய் நின்று விடக்கூடாது என்பதுதானே உன் எண்ணமாக இருக்கிறது. அப்படித்தான் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள். என் குழந்தையினுடைய மனது யோசிப்பது எல்லாமுமே என் பிள்ளைக்கு இனி அடுத்த கட்டத்தை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும். அடுத்தது என்னவென்று என் குழந்தைக்கு சரியாக சொல்லித்தரும். உண்மையில் நாம் யாரிடம் உதவி கேட்கிறோம் என்பது முதலில் நமக்கு புரிய வேண்டும். பலவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் உதவி கேட்ட பிறகு வேண்டும் என்றே நாம் சென்ற பிறகு நம் பின்னால் நின்று நம்மை கேலியும் கிண்டலும் செய்வார்கள். ஒரு சிலர் அந்த உதவியை உண்மையாகவே மனதில் எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தை உனக்கு செய்து கொடுக்க முயற்சி செய்வார்கள். இன்னொருவர் வேண்டும் என்றே நீ உதவி கேட்பது வரை கேட்டுவிட்டு அதன் பிறகு இதை என்னால் முடியாது என்று எளிதாக ஒரு நொடியில் சொல்லிவிட்டு செல்வார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ரகம். நீ கேட்கின்ற உதவியை உனக்கு கொடுப்பதிலும் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. தெய்வத்தின் நாமத்தை ஒரே நேரத்தில் எத்தனை லட்சம் குழந்தைகள் சொன்னாலும் தெய்வம் ஒவ்வொருவரையும் தன் பிள்ளைகளாக ஏற்று அவர்களினுடைய அந்த குரலுக்கு பதிலை செவிசாய்த்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயங்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பல விஷயங்களையும் உனக்கு தரக்கூடிய பல சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லக்கூடிய இவரினுடைய உதவி மட்டும் ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என்றால் அது அவர்களின் பிறவி பலன் அடைந்ததற்கு சமம். இந்த பிறப்பெடுத்ததற்கு நிச்சயமாக என்ன பலன் என்று யோசிக்கிறோம் அல்லவா? அதை பெற்றதற்கு சமம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்பதும்
ஏதுவாகும் என்பதும் என் குழந்தையினுடைய பல தருணங்களையும் பல எண்ணங்களையும் சரி செய்து உனக்கு என்னவாக மாற்றப் போகிறது என்பதனையும் புரிந்து கொண்டு அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் பிள்ளை நீ சரியானவற்றை தெளிவாக பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து வருந்த வேண்டாம். இந்த வராகி துணையிருந்து உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி உனக்கு என்ன வேண்டும் என்று என் பிள்ளை ஆசைப்பட்டாலும் அதை முதலில் நீ உன் மனசாட்சியிடம் ஒரு கேள்விகளை கேட்டுப்பார். இந்த விஷயத்தை நாம் ஒருவரிடம் கேட்கிறோமே, அது உடனடியாக நமக்கு நடக்குமா? உண்மையில் இந்த விஷயத்தை நாம் இந்த வாழ்க்கையில் பத்திரமாக பார்த்து கொள்வோமா? இது கிடைத்தால் இதன் அருமை என்னவென்று நமக்கு தெரியுமா என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை எதிர்கொண்டு வாழும் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாமும் உருவாக்குகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இவை அத்தனையிலும் இருந்தும் நீ நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை சரியாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அம்மா எப்பொழுதும் இதை உன்னிடம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் எதையும் கேட்க வேண்டுமே, ஆசைப்பட்டு விட்டோமே என்று கேட்பதை நிறுத்திவிட்டு உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு இது உனக்கு சரியானதுதானா, இதை நான் உனக்கு கொடுத்தால் தெய்வத்திடம் கொடுக்கிறோமே, தெய்வத்திடம் இருந்து நாம் இதை பெறுகிறோமே, நம் வேண்டுதலை தெய்வத்திடம் கொடுத்து அதை தெய்வத்திடம் இருந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகிறோமே, அப்படியானால் உண்மையில் தெய்வத்தினுடைய அன்பிற்கு உன்னால் மரியாதை கொடுக்க முடியுமா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பை பெற்றுக்கொண்டு தெய்வம் தருகின்ற விஷயங்களை ஏற்றுக்கொண்டு தெய்வத்திற்கே துரோகம் செய்துவிடக்கூடாது. தெய்வமும் ஏதோ பல யோசனைகளுக்கு பிறகு ஒரு விஷயத்தை உன் கைகளில் தருகிறது. உன்னுடைய வேண்டுதல்கள் உச்சத்தை தொடும் பொழுது அதை இல்லை என்று மறுக்காமல் தெய்வம் தருகிறது. ஆனால் கையில் கிடைத்த பிறகு அதன் அருமை என்னவென்று இங்கு பலருக்கும் புரிவதில்லை. உண்மை யதார்த்தம் என்னவென்று யாருக்கும் இங்கு தெரிவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ மிகப்பெரிய புரிதலோடு இனி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. மிகப்பெரிய ஆச்சரியங்களோடு என் பிள்ளை இதையெல்லாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எந்த நாளும் உன்னை நிச்சயமாக வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எல்லா திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நாம் யோசிப்பது, நாம் ஆசைப்படுவது என்று ஒவ்வொன்றிலும் நமக்கானவை எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பியதை எல்லாமும் தவிர்த்து விட்டு இனிமேல் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் சொல்வதை வைத்தே நீ தெரிந்து கொள்ளலாம். இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் கொண்டு வந்து தரப்போவது யார் என்று நான் சொல்லிவிட்டால் இதையெல்லாமும் பத்திரப்படுத்தி கொள்வாயல்லவா? இந்த மூத்தவரின் மீதும் உனக்கு பயமில்லை என்றால், இவரின் வார்த்தைகளின் மீதும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால், இனி எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. உனக்கு தேவையானதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நீ விரும்புவது போல உனக்கு வெற்றிகளும் நன்மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலமும் நேரமும் என் பிள்ளைக்கு வேண்டியதை வேண்டியபடியே கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் தான் என்பதனை இந்த வாழ்க்கையில் முதலில் நீ நினைப்பதை விட்டுவிட்டு நம் தெய்வங்கள்தான் நமக்காக வருகிறார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் தெய்வத்தின் மீதும் பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இருந்து விட்டாலே அது போதும். உனக்கென்ன, இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா எளிதாக. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையும் அடைவதற்கு நீ படுகின்ற கஷ்டம் என்னவென்று நான் அறிவேன். உன்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் என்னவென்று நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இனிமேலும் என் குழந்தை எந்த இடத்திலும் தடமாறி விட நீ தயாராகி விடாதே.
உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் இனி இந்த தாயின் அருளோடும் நான் சொல்லக்கூடிய இவரின் அருளோடும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள். அப்படிப்பட்டவர் யார் தெரியுமா? என் குழந்தையே, நாளைய விடியல் பிரதோஷத்தினுடைய விடியல் குடும்பத்தின் மூத்தவர் மட்டுமல்ல, அத்தனை குழந்தைகளுக்கு மூத்தவரான சிவபெருமானைத்தான் நான் உன்னிடம் இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நந்தி தேவரிடம் நாளைய பிரதோஷ நாளில் நீ சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக ஏதாவது ஒன்று அவரது காதில் சென்று சேர வேண்டும் என்றால் நிச்சயமாக இதை பற்றிய விஷயங்களை எல்லாமும் நீ எடுத்துச் சொல்ல வேண்டும். இதை பற்றிய விஷயங்களை எல்லாமும் சொல்லும் பொழுது இது வேண்டுமா வேண்டாமா, நடக்குமா நடக்காதா என்பதை எல்லாமும் அந்த நொடியே உனக்கு அறிகுறிகள் காண்பித்துவிடும் என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையே, மனது தெளிவாகும் நேரங்களில் எல்லாமும் தெளிவான புரிதல்களை கொடுக்கும் என்று எண்ணும் நேரங்களில் எல்லாமும் இது போன்ற தெய்வம் உனக்கு துணை வருவதை நீ என் மூலமாக தெரிந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான். அவர்களை ஒருபோதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நந்தி தேவரிடம் நீ வைக்கின்ற ஒரு வேண்டுதல் சிவபெருமானை நேரடியாக சென்று சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது. நந்தி தேவரிடம் சிவபெருமானை நீ கொண்டு சேர்க்கும் அந்த நேரம் நான் என்றும் என்றென்றும் உன்னை நல்ல நிலையோடு பார்க்கவே விரும்புகிறேன். அப்படியானால் பிரதோஷ நாளில் உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ அதனை நீ நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவினை பெறும்படியாக அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ சரியாக எதிர்கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது. என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் யோசித்து, இதுவரையிலும் என் பிள்ளை நீ இழந்தது எல்லாமும் போதும், இனி உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நேரத்தில் என்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அதற்காக என் பிள்ளை கலங்காது. எதையுமே தெளிவாக தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்ட பிறகு தெய்வம் அதை பார்த்து கொள்ளும் என்ற உன்னுடைய நம்பிக்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நடக்க நடக்க வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரும். நாளைய தினம் ருத்ராட்சம் அணிந்த ஒருவர் உன்னை தேடி வந்து உன்னோடு பேசுகிறார் என்று வைத்துக்கொள், அல்லது பேசவில்லை என்றாலும் கூட உன்னை கடந்து செல்கிறார் என்று வைத்துக்கொள். என் பிள்ளையே, அது போதும். சிவபெருமானை நீ உணர்கிறாய் என்பதுதான் அர்த்தம். அதாவது சக்தியின் வடிவமானவள் அந்த பார்வதி தேவியையும் விநாயக பெருமானையும் கந்தனையும் தன் குடும்பத்தில் உள்ளடக்கிய அந்த குடும்பத்தின் மூத்தவரான சிவபெருமானை பற்றித்தான் அம்மா இத்தனை நேரம் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அவரிடத்தில் சிபாரிசுக்காக உனக்கு ஒருவர் செல்ல வேண்டும் என்றால் அது நந்தி தேவர். நந்தி தேவரினுடைய காதில் நீ மெதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சிவபெருமானை பிரதோஷ நாளில் மிக விரைவாகவே சென்று சேரும் என்பதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை இத்தனை சூசகமாக சொல்லி இருக்கின்றேன். எந்த மனக்குழப்பமும் இல்லாமல், எந்த விதமான தேவையற்ற எண்ணங்களும் இல்லாமல் என் பிள்ளை இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடத்தப்படும் இந்த விஷயங்களுக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் மறக்காது. நான் இருக்கும் காலம் என் பிள்ளைக்கான நல்லது நடந்தே தீரும். நான் இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளைக்கான வெற்றியும் உறுதியாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாது. என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பது எல்லாமும் என் பிள்ளைக்கு சரியாக புரியட்டும். வராகி என்ற தெய்வம் நமக்கு சொல்லும் விஷயத்தை நாம் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விடட்டும் என்பதனையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள். யாரையும் எண்ணி எதையும் நினைத்து இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பின்தங்கி விடாது. நல்லது நடக்கும் என்பதனை நான் உறுதிப்படுத்துகிறேன். உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாக கிடைக்கும் என்ற உத்திரவாதத்தினை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாது.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.